பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்கள் கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம்.
கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கரங்களை அசைத்து கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை தாரும் தேவனே, தேவ கிருபை தாரும் தேவனே, கிருபை தாரும் தேவனே, தேவ கிருபை தாரும் தேவனே, கிருபை தாரும் தேவனே, தேவ கிருபை தாரும் தேவனே. பலவீனத்தில் பலம் தந்தி, என் கிருபை போதும் என்று பரிசுத்த அபிஷேகம் தந்தி, பந்தயத்தில் வெற்றி தந்தி, பலவீனத்தில் பலன் என்றே என் கிருபை போதுமென்றே பரிசுத்த அபிஷேகம் தந்தே, பந்தயத்தில் வெற்றி தந்தே. கிருபை தாரும் தேவனே, தேவ கிருபை தாரும் தேவனே, கிருபை தாரும் தேவனே, தேவ கிருபை தாரும் தேவனே. ரட்சண்ய நாட்களை தந்தி, எல்லாமே இலவசமந்தி, ரட்சண்ய நாட்களை தந்தே, எல்லாமே இலவசமென்றே நெருக்கத்திலே விடுதலை தந்தி, நீதிமான் விழுவதில்லை என்றி, நெருக்கத்திலே விடுதலை தந்தே, நீதிமான் விழுவதில்லை என்றே. கிருபை தாரும் தேவனே, தேவ கிருபை தாரும் தேவனே, கிருபை தாரும் தேவனே, தேவ கிருபை தாரும் தேவனே. கிருபையும் அமைதியும் தந்தி, கிறிஸ்துவுக்குள் பிழைத்திரு என்றி, கிருபையும் அமைதியும் தந்தே, கிறிஸ்துவுக்குள் பிழைத்திரு என்றே. ஆத்தும பாரங்களை தந்தி, அறுவடைக்கு புறப்படு என்றி, ஆத்தும பாரங்களை தந்தே, அறுவடைக்கு புறப்படு என்றே. கிருபை தாரும் தேவனே, தேவ கிருபை தாரும் தேவனே, கிருபை தாரும் தேவனே, தேவ கிருபை தாரும் தேவனே. ஈசாயின் அடிமரமன் என்றே, எழுப்புதல் முன்னாலே என்றே, ஈசாயின் அடிமரம் என்றே, எழுப்புதல் உன்னாலன்றே. ஊழிய கிருபையை தந்தே, உலகத்தை கலக்கிடு என்றே, ஊழிய
கிருபையை தந்தி உலகத்தை கலக்கிடு என்றீ. கிருபை தாரும் தேவனே, தேவ கிருபை தாரும் தேவனே, கிருபை தாரும் தேவனே, தேவ கிருபை தாரும் தேவனே, கிருபை தாரும் தேவனே, தேவ கிருபை தாரும் தேவனே, கிருபை தாரும் தேவனே, தேவ கிருபை தாரும் தேவனே. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை கிருபை, கைகளை அசைத்து பாடுவோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கரங்களை வேண்டி கத்தரை சோதிப்போம். தேவன் தம்முடைய அளவற்ற கிருபையினாலே நம்மை அற்புதமாக தாங்கி வழிநடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறது, நடத்துகிறது. ஹல்லேலூயா. தேவ கிருபையினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஆவில் நிறைந்து அந்நிய பாஷையிலே பேசி தேவனை மையப்படுத்துவோம். அந்நிய பாஷையிலே பேசும்போது தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பக்தி விருத்தி அடைகிறது. நம்முடைய பக்தி நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டுமானால் அனுதினமும் அந்நிய பாஷையிலே தேவனோடு பேச வேண்டும். தேவனுடைய மகத்துவங்களை பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஓ ரபஹ பலப ரப சந்தர பலப. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் தேவனோடு பேச வேண்டும். தேவன் நம்மோடு பேசுகிறார். அதுதான் ஒரு மேலான அனுபவம். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. நீர் ஒருவரே பரிசுத்தர், மாறாத அன்புள்ள தேவனப்பா. இன்றைக்கு அதிசயங்களை செய்கிற தேவன். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தும். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் துதிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தியும் ஆண்டவரே. அளவற்ற உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கி நடத்தணுமே. புதிய பலன், ஆரோக்கியத்தை தாரும். ஒவ்வொருவரையும் நீ சந்தித்து பேசும், உம்மை வெளிப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தணும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீண்டவண்ணமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம்
28ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். என் கன்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சேர்ந்து வாசிப்போம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியறலும். கண்களை மூடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும், ஹல்லேலூயா, நம்மை உயர்த்துவதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் இந்த வேளையிலே அகற்றிவிட்டு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எரிச்சல், கோபம், ஹல்லேலூயா, கீழ்ப்படியாமை எதுவாயிருந்தாலும், ஹல்லேலூயா, இந்த வேளையிலே விட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேவன் நமக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கும்படியாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் இந்த வேளையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு உம்முடைய ஜனங்கள் உம்முடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் குணமாக்குகிற வார்த்தைகள் கடந்து வரும்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் தங்களை அர்ப்பணித்து உம்முடைய நாமத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு கிருபை செய்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான பகுதி முழுவதையும் நீர் பொறுப்படுத்தி இருக்கிறமைக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வேளையிலும் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம். கர்த்தருக்கென்று நம்முடைய தசமாங்கள் காணிக்கைகளை உண்மையாய் செலுத்துவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகட்கா என்றும் தாங்கும் தம்புயமே சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி துதி செய்வார். சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவனுள்ளே. சோர்ந்திடும் நேரத்தில் நான் சார்ந்திட தேவனுள்ளே. உலகத்தில் இருப்பவனிலும்
உன்னில் இருப்பவர் பெரியவரே உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே எண்ணி எண்ணி துதி செய்வார் ஓட்டத்தை முடிந்திட கிரீடத்தை சூடிட ஓட்டத்தை முடிந்திட ஜீவ கிரீடத்தை சூடிட உதவிடுவார் உயர்த்திடுவார் உந்த கண்ணீர் மாறிடுமே உதவிடுவார் உயர்த்திடுவார் உந்த கண்ணீர் மாறிடுமே எண்ணி எண்ணி துதி செய்வார் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசர்க்கு நிதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசர்க்கு நிதியவர் எனக்கு எதிராகவே எல்லாரும் சேர்ந்து ஆயுதம் வாய்க்காதே எனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே என்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசர்க்கு நிதியவர் என்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசர்க்கு நிதியவர் சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவனுண்டே உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே என்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே என்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் என்னை மூடி மறைப்பாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் என்னை மூடி மறைப்பாரே எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளால் என்றும் தாங்கும் தம்புயவே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயவே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார் சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்களை நேசித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்த இரட்சகா, இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, ஏற்ற வேளையிலே சகாயம் செய்யக்கூடிய தேவனே, இந்த வேளையிலும் உம்முடைய சேவைக்காக கொடுத்த மக்களை ஆசீர்வதியும். தேவைகள் எல்லாம் சந்தி ஆண்டவரே, கையின் கிரியைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பரலோகத்தின் பலகணிகளை திறந்து உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கட்டளையிடும். வியாதியாய் இருக்கிற யாராய் இருந்தாலும் இந்த வேளையிலே புதிய பலன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபதாரும். சௌரி லீலாவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த சௌரிக்கு இறங்கும், ஒரு அற்புதம் செய்யணும். இயேசுவின் நாமத்தினால பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, தைரியத்தையும் நல்ல விசுவாசத்தையும் கொடும். அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்வார் என்று சொன்ன வசனத்தின்படி ஒரு அற்புதம் செய்யணும். நானே உன் பரியாரியா கர்த்தர் என்று வாக்குத்தத்தம் பண்ணினேன். வல்லமை உள்ள தேவனை,
ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வைக்கணும். சௌகரிய விசேஷமாக தொட்டு அற்புத சுகத்தை கொடும். இன்னும் யார் வியாதி பலகீனமாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் தொட்டு குணமாக்கும். வர முடியாமல் தடைபட்டிருந்தாலும் அப்படி வியாதி படுக்கையை மாற்றிவிடும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும், நல்ல விசுவாசத்தை கொடு ஆண்டவரே. யார் என்ன தேவையோடு இங்கு வந்திருந்தாலும் தேவைகள் எல்லாம் சந்தித்து எல்லா விதத்திலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் கட்டளையிடும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது மிஷனரி ஊழியங்களுக்காக நாம் கொடுக்க போகிறோம். நம்ம பிள்ளைகள் ஒரு பாடல் படிப்பார்கள். செபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மிஷனரி ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷனரி ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும்,
அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் முதல் முறையாக வந்த யாராவது இருந்தால் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். முதல் முறையாக வந்தவர்கள். சரி. இன்றைக்கு மாலை கூட்டம், புதன்கிழமை வேத பாடம், சனிக்கிழமை உபவாச ஜபம், ஞாயிற்றுக்கிழமை சரியாக 9:30 மணிக்கு நம்முடைய ஆராதனை ஆரம்பிக்கிறது. ஆகவே நீங்கள் சரியான நேரத்தில் வந்து ஆராதனையில் பங்கெடுத்து ஆசீர்வதிக்கப்பட நான் கேட்டுக்கொள்கிறேன். பரிபூர்ண ஜீவன் சந்தா VBS பாக்ஸ் வாங்காதவர்கள் வாங்கி அந்த சிறுவர் ஊழியத்துக்காக உற்சாகமாக கொடுக்கும்படி கேட்குறேன். கேசட் வாங்காதவர்கள் வாங்கி கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை காலை டிவி நிகழ்ச்சி, மாலை 7 மணிக்கு வாலிபர் கூட்டம். இந்த எல்லா கூட்டங்களையும் பங்கெடுக்க உங்களை அன்போடு நினைப்பூட்டுகிறேன். தினமும் அதிகாலை 5 மணிக்கு நமக்கு விசேஷ ஜபம் நடைபெறுகிறது. இந்த எல்லா கூட்டத்திலும் நீங்கள் பங்கெடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் கேட்குறேன். வருகிற மார்ச் 5ஆம் தேதி உயிர்த்தெழுதல் ஞாயிறு அன்றைக்கு மாலை 5 மணிக்கு 100 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். எல்லா இடங்களிலும் புதிய சபைகள் ஆரம்பிக்க, இன்னும் அதிகமான பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் புதிதாக ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி ஞானஸ்நானத்துக்குள்ள வழி நடத்த நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்பொழுதே திட்டம் பண்ணுங்கள். யாரை சந்திக்கலாம்? 10 பேரையாவது சந்திச்சா தான் ஒரு ஆள் ஏப்ரல் 5ஆம் தேதி அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியாக உயிர்த்தெழுதல் ஞாயிறன்று நமக்கு காலை 5:30 மணிக்கு காலை 5:30 மணிக்கு அந்த உயிர்த்தெழுதல் ஞாயிறன்று நீங்கள் ஒரு விசேஷித்த ஆராதனையாக எண்ணி நீங்கள் அதிகமாக உற்சாகமாக செயல்பட கேட்கிறேன். ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் பண்ணி அந்த ஞாயிறன்று மாலை 5 மணிக்கு 100 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஆகவே ஒவ்வொருவரும் நீங்கள் முயற்சி பண்ணி அதுக்கு முந்தின வாரமே நீங்கள் பெயர் கொடுக்க வேண்டும். 10 பேரையாவது சந்தித்து நீங்கள் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி சாட்சி சொல்லி சபையில் கொண்டு வந்து அவளை ஆயத்தப்படுத்தணும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிக்கலாம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. போதும், கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்தி வருகிற நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. ஆவியானவர் அடியானை பலப்படுத்தி வல்லமையாக பயன்படுத்தும். எங்களுக்கு தேவையான செய்திகளை தந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த செய்தியை வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்வோம்.
கர்த்தருக்குள் எப்போதும் எல்லாவற்றிலேயும் கர்த்தரை துதிக்கணும். அடுத்தபடியாக கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கேளுங்க, பக்கத்தில் கை கொடுத்து. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? நீ கேளுங்க. சரி, கேட்கும்போதே சந்தோஷம் வந்துடணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பிரச்சனையே இல்லாத ஒரு மனுஷன் உலகத்தில் கிடையாது. அப்படி யாராவது இருக்கீங்களா? இங்கே ஒருத்தரும் கிடையாது. அது விசுவாசிகளுக்கு தான் அதிக பிரச்சனை வரும். ஏன்னா நமக்கு எதிராளி யாரு? பிசாசு. உங்களுக்கு பலவிதமான சோதனைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை, பாடுகளை, வியாதிகளை, வேதனைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த உலகத்தில் உள்ள மற்ற பிரஜாதிகளை விட விசுவாசிகளுக்கு தான் அதிக சோதனை வரும், பாடு வரும், உபத்திரம் வரும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், இழப்பு வரும், வியாதி வரும், எல்லாமே வரும். ஆனால் இதன் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும்? இதெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்னா, இல்லாதவைகளை இருப்பதாக பார்க்கிறார், இருக்கிறவைகளை இல்லாதவர்களாக பார்க்கிறார். இதே பார்வை உங்களுக்கு வேணும். அதுதான் விசுவாசம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, தேவை இருக்குது, கஷ்டம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, வியாதி இருக்குன்னு சொன்னால் ஒரு விசுவாசி அதை மறந்துடணும். அது இருக்குன்னே நினைக்கப்படாது. அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். கர்த்தருக்குள் நீங்கள் இருந்தால் எல்லா சூழ்நிலைமையிலும் நீங்கள் மனரம்யமாக இருக்க முடியும். பவுலுடைய அனுபவத்திலே அனுதினமும் நான் சாகிறேன் சொல்றாரு. எப்பொழுதும் அவருடைய மரணத்தை என் சரீரத்தில் சுமந்து திரிகிறேன், எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறேன். என்றாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. அனுதினமும் சாகிறேங்கிறாரு. அவருடைய மரணத்தை எப்போதும் வருஷத்தில் ஒரு நாள் அல்ல, அவருடைய மரணத்தை நினைவுறுவது மாதத்தில் ஒரு நாள் அல்ல, அனுதினமும் சாகிறேங்கிறாரு. எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேங்கிறாரு. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டேன். ஆனாலும் அவர் எப்பொழுதும் கர்த்தருக்குள் நீங்க எப்படி இருங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. நிச்சயம் அவர் அழுதுகிட்டு இருக்கல. இதை எழுதும் போது எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துட்டுன்னா ஊரெல்லாம் கலக்கிடுவீங்க, உலகமெல்லாம் தெரிஞ்சிடும். நீங்க அழுகிற மட்டுமல்ல, உங்களுக்கு தெரிந்த எல்லாரையும் அழ வச்சிருவீங்க. ஆனா ஒரு விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, எல்லா சூழ்நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு விசுவாசியை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்கிறதாக உங்க முகத்தில் தெரியக்கூடாது. அதுக்காக நடிக்கணும்னு நான் சொல்லலை. உள்ள பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரு நடிப்பு நடிங்கன்னு நடிக்க வேண்டும், அப்படி இல்லை. உண்மையாகவே பலன் வீணனாக இருக்கிறவன் தன்னை பலவான் என்று எண்ணிக்கொள்ள கடவன். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே உபத்திரவம், பாடு, சோதனை, கஷ்டம், துன்பம், வியாதி, வறுமை, இழப்பு, நிந்தை, அவமானம், சிக்ஷைகள் எல்லாம் மாறி மாறி வரும். ஆனாலும் இவைகளின் மத்தியிலே விசுவாசி நீங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், மனரம்யமா இருக்கணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒரு விசுவாசி இங்க என்ன பாருங்க, ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது.